ஹாய் இப்படின்றதுக்குள்ள வாரம் ஃபுல்லாக டக்கு டக்குன்னு ஓடி போச்சு. நெக்ஸ்ட் இப்போ வந்து உங்களுக்காக இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ் எடுத்துன்னு வந்திருக்கேன். வாங்க பார்க்கலாம். திஸ் manjuremo, யூ வாட்சிங் மஞ்சு டெக் வீக்லி ஹைலைட்ஸ். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான டெக்னாலஜி இன்ஃபர்மேஷன், டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் அண்ட் மைண்ட் ப்ளோயிங் ஆப்ஸ் பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுறதுனால நான் வைக்கிற அடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இன்றைக்கி இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு 10 நியூஸ் எடுத்துன்னு வந்திருக்கேன் உங்களுக்காக. ஃபர்ஸ்ட் நியூஸ் பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் ஸ்பேம் மெசேஜ். எங்கே பார்த்தீங்கன்னாலும் வாட்ஸ்அப்பில் நிறைய பேர் ரிப்பீட்டடாக அமுச்சுன்னே இருக்காங்க. இந்த ஃபோட்டோ ஷேர் பண்ணுங்கள், இது நடக்கும், அந்த ஃபோட்டோ ஷேர் பண்ணுங்கள், இது நடக்கும் அப்படின்னு சொல்லி. இது பற்றி தான் வாட்ஸ்அப் ஒரு சீரியஸான ஆக்ஷன் எடுத்துக்கிட்டு இருக்கு. ஒரு மெசேஜ் வந்து 25 பீப்புள் 25 டைம் வந்து ஷேர் பண்ணாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஸ்பேம் மெசேஜாக கன்வெர்ட் ஆகி இனிமேல் வந்து அந்த மெசேஜ் வந்து ஃபார்வர்ட் பண்ண முடியாத மாதிரி ஒரு புது அப்டேட் வந்து கொண்டு வர போகிறாங்க. இந்த அப்டேட்டை கொண்டு வந்துட்டாங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். நான் நிறைய பேருக்கு சொல்லியிருக்கேன், இந்த மாதிரி மெசேஜஸ் வந்து ஃபார்வர்டாக அனுப்பிச்சுன்னு இருக்காதீங்க. உண்மையாக இருக்கலாம், இல்லை பொய்யா இருக்கலாம், அது மேலே ஒரு கேஸ் கூட வைக்கலாம் யாராவது. அதனால் நீங்கள் யாருக்கும் வந்து சென்ட் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து நான் வார்ன் பண்ணிகிட்டே இருந்தேன். பண்ண மாதிரியே நான் என்ன வார்ன் பண்ணிட்டு இருந்தேனோ அதுவே வந்து வாட்ஸ்அப் கம்பெனிக்காரங்க ஆரம்பித்து விட்டாங்க. வாட்ஸ்அப் ஸ்பேம் மெசேஜஸ் சென்ட் பண்ணுறவங்களுக்கும் கொஞ்சம் ப்ராப்ளம் தான் அப்படின்னு சொல்லி நினச்சிக்கலாம். நம்ம செகண்ட் நியூஸ் பார்த்தீங்கன்னா ஏர்செல் பற்றி போன வாரம் சொல்லியிருந்தேன். இன்னும் 15 டேஸ் இருக்கும் சொல்லி 15 டேஸில் பாதி நாள் ஆகிப்போச்சு. இன்னும் வந்து மாற்றாதவங்க சீக்கிரமாக போய் உங்கள் மொபைல் போர்ட்டபிலிட்டி வச்சு உங்கள் சிம்மை வந்து வேறு சிம்முக்கு மாற்றிக்குங்க. நெட்டில் ஃபுல்லாக அது பற்றி தான் பேசுகிறாங்க. ஏர்செல் அவ்வளோதான், இனிமேல் வராதுன்னு சொல்லி. அதனால் நீங்கள் மாற்றுறவங்க மாற்றிடுங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டெலினார், அப்புறம் வந்து எம்டிஎஸ், நிறைய சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ் வந்து இப்போ தூக்கிட்டாங்க. இப்போ வந்து இல்லை, அவங்க எங்கே போனாங்கன்னே தெரில. விற்றுட்டு அவங்க ஏர்டெலுக்கு வந்து டெலினார் விற்றுட்டாங்க. எம்டிஎஸ் யாருக்கு விற்றாங்கன்னே தெரில, அப்படியே போயிட்டாங்க. அதே மாதிரி வந்து இப்போ அந்த ஐடியா கூட அதே மாதிரி இவங்க கூட சேர்ந்து வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கு. அது கூட இருக்குமா இல்லையா அப்படின்னு கொஞ்சம் டவுட் தான். ஏன்னா கொஞ்சம் பெரிய கம்பெனி, ஆதித்யா பிர்லா கம்பெனினா உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்ச விஷயம் தான். அதனால் வந்து வச்சு நடத்தலாம். ஏன்னா வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது அவங்க ஆஃபர்ஸு. இப்போ பார்த்தீங்கன்னா ஜியோவில் பார்த்தீங்கன்னா ஆஃபர்ஸ் அடின்னு அடிக்கிறாங்க. ஏர்டெல் கூட ஒரு ஆஃபர் விட்டுருந்தாங்க. எஸ்டர்டே பார்த்தேன், 999க்கு வந்து 6 மந்த்ஸ்க்கு வந்து ஃபுல் இன்கமிங் கால்ஸு, அப்புறம் வந்து ரோமிங்கு அப்படி இப்படின்னு போட்டு மாதத்துக்கு 1 GB கொடுப்பாங்களா? யாருங்க இன்னும் வந்து அந்த அளவுக்கு வந்து மக்கு இருக்காங்க? ஒரு நாளைக்கு 1.5 GB வந்து 300 ரூபாய்க்கு கொடுக்குறான் ஜியோ. அந்த மாதிரி நேரத்தில் வந்து 999 ரூபா வச்சு 6 மாதத்துக்கு அது வாங்குவாங்களா யாராவது? சரி விடுங்க, யாராவது வாங்கட்டும், யாராவது இருப்பாங்க அதுக்கேற்ற மாதிரி. நம்மளோட மூணாவது நியூஸ் பார்த்தீங்கன்னா வோடாஃபோன் வந்து எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான். ரொம்ப நாளாக வந்து ஹச்லேருந்து வோடாஃபோனுக்கு, அப்புறம் வந்து இப்போ வோடாஃபோனுக்கு புது வேஷம்லாம் போட்டுக்கிட்டே இருக்கு. நாயை விட்டு இப்போ பார்த்தாலும் யாராவது ஒருத்தர் துரத்திக்கிட்டே இருப்பாங்க. எங்கே போனாலும் உங்களை விடாது எங்கள் நெட்வொர்க் அப்படின்னு சொல்லி. நானும் ஒரு வோடாஃபோன் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதனால தெரியும், நெட்வொர்க் எனி டைம் வந்து எனக்கு ஃபுல்லாக வரும். ஜஸ்ட் நான் ட்ராவல் பண்ணுறப்போ மட்டும்தான் அங்கங்கே வந்து கொஞ்சம் எனக்கு வந்து நெட்வொர்க் கிடைக்கும். பட் ஆல்மோஸ்ட் எனக்கு நெட்வொர்க் வந்து எப்போவுமே ஃபுல்லாக இருக்குது. வோடாஃபோன் வச்சுக்கிட்டு நான் 3க்கு போனேன்னா நான் என்ன பண்ணுறது? அங்கே நெட்வொர்க் கிடைக்குமா? அந்த வார்த்தை எவனும் கேட்கக்கூடாதுன்னு சொல்லி தான் வோடாஃபோன் 4G சர்வீஸை வந்து 3ல் கூட ஆரம்பிக்க போகிறாங்கன்னு சொல்லி அதோட கம்பெனி சிஓ சொல்லியிருக்காரு. அங்கே ஃப்ளாட்ஸ் போடுறாங்க, விற்க போகிறாங்க, இப்படின்னு சொல்லி நிறைய பேர் பேசிக்கிட்டு இருக்காங்க. இனிமேல் அங்கே 4G சர்வீஸ் கூட வந்துருப்போதான். 3ல் ஃப்ளாட் வாங்குறவங்களுக்கு 4G சர்வீஸ் அங்கே கிடைக்கும், போய் அங்கே வாங்கிக்கலாம். நெக்ஸ்ட் போன வாரம் சொன்னேன் ஆண்ட்ராய்டு பி பற்றி. ஆண்ட்ராய்டு பியில் வந்து புதுசாக ஒவ்வொரு ஸ்பெக்ஸும் வந்து நம்மளுக்கு வெளியே வந்துக்கிட்டே இருக்குது. இப்போ வந்து ஐரி சென்சார் வந்து யூஸ் பண்ணுறாங்களா? ஐரி சென்சார்னால் என்னென்னா, நம்ம கண்ணோட ரெட்டினா வச்சு நம்ம ஃபோன் வந்து லாக் பண்ணோம். இந்த மாதிரி ஒரு ஃபெசிலிட்டி வந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இப்போ வந்து ஃப்ளாக்ஷிப் ஃபோனில் இருக்குது. சாம்சங் அண்ட் ஆப்பிள் இதெல்லாம் வந்து விட்டுருக்காங்க. பட் கொஞ்சோண்டு ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்குது. இல்லை அவங்க வந்து ஓனாக ரெடி பண்ண சாஃப்ட்வேர்ஸ் அது இருக்குது. ஃப்ரண்ட் கேமரா லாக் பண்ணுற மாதிரி ஃபேஸ் லாக்ஸ் இருக்குது. பட் உங்கள் ஃபோட்டோ காமிச்சா ஓப்பன் ஆகிடும். அது நிறைய பேருக்கு தெரியும். பட் இந்த ஐரி சென்சார் இருந்துச்சுன்னா அந்த மாதிரி ஃபோட்டோ காமிச்சா ஓப்பன் ஆகிறது அந்த மாதிரிலாம் இல்லை. நம்ம கண் இதெல்லாம் வந்து ரொம்ப உன்னிப்பாக பார்த்து அதுக்கப்புறம் தான் அது வந்து ஃபோனை வந்து அன்லாக் பண்ணும். நம்ம நெக்ஸ்ட் நியூஸ் பார்த்தீங்கன்னா சாம்சங் ஜே சீரீஸ் நிறைய பேர் யூஸ் பண்ணியிருக்காங்க, எனக்கு தெரிஞ்சவங்க கூட. அது சொன்னால் அவங்களுக்கு நிறைய பேருக்கு சொல்லியிருக்கேன் கூட. நான் ஒரு ஃபோன் எடுத்துகிட்டு வருவாங்க, அதுக்கப்புறம் வந்து கேமரா இப்படி வைப்பாங்க, அது J7ன்னுவாங்க, மறுபடியும் இப்படி திருப்பி வைப்பாங்க, அது J Primeம்பாங்க.
சும்மா அப்படி இப்படி ஒரே ஃபோனில் எல்லாமே வந்து அங்கேருந்து இங்கேருந்து அங்கே சேஞ்ச் பண்ணிவிட்டு இது வந்து அந்த ஃபோன் இந்த ஃபோனுன்னு சொல்லி ஜனங்களை ஏமாற்றுவாங்க சாம்சங். அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான். இப்போது வந்து அதே மாதிரி J8ன்னு சொல்லி சேம் அப்படியே இப்போ சொன்னோம் பார்த்தீங்களா, அங்கே கேமரா தூக்கி இங்கே வைப்பாங்க, இங்கே தூக்கி கேமரா தூக்கி அங்கே வைப்பாங்க, ஸ்க்ரீன் இப்படி மாற்றுவாங்க அப்படி மாற்றுவாங்க. இதே மாதிரி வந்து உல்ட்டா பல்ட்டா பண்ணி மறுபடியும் வந்து J8ன்னு சொல்லி ஒரு ஃபோன் வந்து கொண்டு வரப்போகுது. இந்த மாதிரி விஷயம் நான் நிறைய பேருக்கு சொன்னப்போ கூட கேட்டாங்க, ஏன்னா சாம்சங் வந்து நீ எதிரி அப்படியெல்லாம் கிடையாது. சாம்சங் வந்து நம்ம பட்ஜெட் ஃபோன் கிடையாது. ஒரு 10,000 ரூபாயில் பார்த்தீங்கன்னா 5,000 ரூபா ஃபோன் தான் கொடுத்துருப்பாங்க. அப்புறம் 15,000 ரூபாயில் பார்த்தீங்கன்னா ஒரு 7,000 ரூபா ஃபோன் தான் கொடுத்துருப்பாங்க. அவங்க வந்து பட்ஜெட்டுக்கும் அந்த ஃபோனுக்கும் சம்மந்தமே இருக்காது. அந்த பிராண்ட் நேமுக்காக அவங்க நிறைய பணம் வந்து நம்மக்கிட்ட வசூல் பண்ணுவாங்க. நம்ம நெக்ஸ்ட் நியூஸ் பார்த்தீங்கன்னா ஐடியா இப்போ தான் பேசினோம். ஐடியா வந்து அதே மாதிரி இவங்க கூட இணைந்து நம்மளுக்கு வந்து 4G சர்வீஸ் கொண்டு வரப்போகுது. 4G சர்வீஸ் கொண்டு வரதுன்னா எவ்வளோ லேட் ஆகி போச்சு. எப்போ வந்துச்சு 4G? இன்னொரு 2-3 மாதத்தில் 5Gயே வருது அப்படின்னு சொல்லி பேசிக்கிறாங்க. இப்போ வந்து 4G வந்து கொண்டு வர போகிறாங்க. அது கூட நம்மளுக்கு இல்லையா, அவங்க வந்து மெயினானவங்களுக்கு தான் கொண்டு வருவாங்களாம். அதில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு பெரிய பெரிய எம்ப்ளாயீஸுக்கு தான் கொண்டு வருவாங்களாம். நெக்ஸ்ட் வந்து சர்க்கிள் வைஸாக தான் வந்து 4G சர்வீசஸ் வைக்க போகிறாங்களாம். எப்போ இவங்க வச்சு எப்போ நம்ம வந்து யூஸ் பண்ணுறது? என்ன கதை இது? கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக செயல்படுங்க. போன வாரம் ஜியோமி டிவி பற்றி சொல்லியிருந்தேன். அது வந்து எனக்கு சேலில் கிடைக்கலன்னு சொல்லி எகைன் நான் ட்ரை பண்ணேன். ஜஸ்ட் ஹாஃப் செகண்ட்லவே மறுபடியும் வந்து ஃபினிஷ் ஆகி போச்சு 28 அன்னைக்கு. இப்போது இந்த சேல்ஸ் பார்த்துட்டு ஜியோமி கம்பெனி என்ன பண்ணியிருக்கேன்னா எகெயின் வந்து ஒரு 4 டிவி கிட்ட மறுபடியும் வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்க. 32 இன்ச்சு, அப்புறம் வந்து 43 இன்ச்சு, 55 இன்ச்சு, தெரிஞ்சு வச்சுருந்தேன் 55 இன்ச்சு, நெக்ஸ்ட் 65 இன்ச்சு போகிறாங்க. இந்த 4 டிவி ப்ரைஸஸ் வந்து 32 இன்ச்சு ஃபுல் ஹெச்டி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து 12,000 ரூபாய்க்குள்ளே கிடைக்கும் நம்மளுக்கு. அதே மாதிரி 43 இன்ச்சு பார்த்தீங்கன்னா 22,000லேருந்து 23,000க்குள்ளே இருக்கும். அப்புறம் வந்து 55 பற்றி உங்களுக்கு தெரியும், 40,000 ரூபாய், ₹1 கம்மி. அப்புறம் வந்து 65 பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து ஒரு 55,000 கிட்ட இருக்கும். அவ்வளோதான், ரொம்ப கம்மி. என்ன கேட்டால் நிறைய ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் சூப்பராக இருக்கும். டிவி வாங்கணுன்னா இன்னும் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணி அந்த ரெட்மி டிவி வந்ததுக்கப்புறம் 32 இன்ச் வாங்கிக்கோங்க. ஜஸ்ட் 12,000 ரூபாய்க்கே உங்களுக்கு ஒரு சூப்பர் டிவி கிடைக்கும். நெக்ஸ்ட் நியூஸ் பார்த்தீங்கன்னா ஆப்பிள் பார்த்தீங்கன்னா ஒரு சிம் தான் இருக்கும். ஆல்மோஸ்ட் எல்லா ஃபோன்லும் ஒரே ஒரு சிம் தான் போட முடியும். இப்போ வந்து டூயல் சிம் செட்டப்பு விட போகிறாங்க. ஒரு சிம்மில் தான் வந்து நிறைய செக்யூரிட்டி இருக்கும். அவங்க வந்து நிறைய வாட்டி சொல்லியிருக்காங்க, ஒரு சிம்மு போடுறப்போ தான் நம்மளுக்கு வந்து செக்யூரிட்டி பயங்கரமாக இருக்கும். இப்போ வந்து டூயல் சிம் ஃபோன் விட போகிறேன் அப்படின்னு சொல்லி MWC ஈவெண்ட்டில் வந்து நேற்று சொல்லியிருக்காங்க. அது எப்படி இருக்கும் என்னன்னு தெரில, எவ்வளோ ரேட்டு வந்து விற்பாங்கன்னு தெரில. வந்த உடனே அது எப்படி இருக்கும் என்ன கதை அப்படின்னு சொல்லி உங்களுக்கு சொல்கிறேன். நெக்ஸ்ட் நியூஸ் பார்த்தீங்கன்னா நாச்சுன்னா உங்களுக்கு நிறைய பேர் தெரியாது. iPhone X பார்த்தீங்கன்னா, iPhone 10 பார்த்தீங்கன்னா மேலே ஒரு அந்த ஸ்க்ரீனுக்கு வந்து கொஞ்சம் பிளாக் கலரில் அதில் வந்து ஒரு கேமரா அதை ஃபிட் பண்ணியிருப்பாங்க. அது பேர் தான் நாச். அந்த நாச் வந்து சூப்பராக சக்ஸஸ் ஆன உடனே எல்லா கம்பெனியும் இப்போ வந்து அதே வழியாக ஆரம்பிச்சிட்டாங்க. இவங்க எதுவும் ட்ரெண்டு கொண்டு வர மாட்டாங்க, ட்ரெண்டு ஃபாலோ ஆகலாம் அப்படின்னு நினச்சிட்டாங்க போல இருக்குது. அதனால வந்து எல்லா ஐஃபோன் மாதிரியே ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ சாம்சங்கில், நெக்ஸ்ட் வந்து நோக்கியாவில், நம்ம இந்த போன எபிசோடில் சொல்லியிருந்தேன், நோக்கியாவில் ஆஸ்யூஸு நிறைய ஃபோன்ஸில் வந்து இந்த நாச்சு பெசலர் ஸ்க்ரீன் வந்து வரப்போகுது. இனிமேல் வரப்போகிற காலத்தில் எல்லாம் iPhone X மாதிரியே எல்லாம் வச்சு சுற்ற போகிறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த ரெட்மியில் கூட ஆரம்பிச்சிட்டாங்க. ரெட்மியில் கூட அந்த நாச்சு, நெக்ஸ்ட் வந்து பெசலர் ஸ்க்ரீனு, பேக் சைடில் வந்து கேமரா செட்டப்பெல்லாம் வந்து ஃபுல்லாக ஐஃபோன் மாதிரியே வந்துச்சு. எல்லா கம்பெனியும் வந்து ஆப்பிள் கம்பெனியை வந்து ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன். இன்னும் வந்து டிசைன்ஸில் நீங்கள் ஒர்க் பண்ணி இன்னும் சூப்பராக எடுத்துன்னு வாங்க. நாங்கள் இன்னும் அதுக்காக எதிர்பார்த்துன்னு இருக்கோம். நம்ம லாஸ்ட் நியூஸ் பார்த்தீங்கன்னா Huawei பற்றி. Huaweiயில் வந்து இப்போ வரைக்கும் நம்ம நிறைய ஃபோன்ஸில் பார்த்துருக்கோம். சிங்கிள் கேமரா இருந்திருக்கு, அப்புறம் டுவல் கேமரா செட்டப் இருந்திருக்கு. இப்போ வந்து ட்ரிபிள் கேமரா செட்டப்போட Huaweiலேருந்து 2 ஃபோன்ஸ் வரப்போகுது. அந்த ஃபோன்ஸ் என்ன, அந்த கேமராஸ் எதுக்காக ஒர்க் ஆகும்னு சொல்லி நல்ல இன்ஃபர்மேஷன் நம்மளுக்கு இல்லை. பட் இந்த கேமராஸ் வர்றது பற்றி பார்த்தீங்கன்னா இவங்க வந்து கேமராஸ் மேலே நிறைய வந்து செலவு பண்ணுறாங்க. கேமராஸ் மேலே ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணி நல்ல ஃபோன்ஸ் எடுத்துன்னு வராங்க. அதனால இந்த ஃபோன்ஸில் கூட இன்னும் கேமரா வந்து பெட்டராக இருக்கும், வைட் ஆங்கிள் அந்த மாதிரி ஏதாவது கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன், ஒரு ஃபெசிலிட்டிஸ் எல்லாம். நான் அது வந்த உடனே அது என்ன கொடுத்துருக்காங்க, அதில் என்ன ஃபெசிலிட்டி இருக்குது, அது வாங்கலாமா வேணாம்னு சொல்லி உங்களுக்கு சொல்கிறேன். இன்றைக்கி பார்த்த நியூஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக தோணுச்சுன்னு நினைக்கிறேன். இன்னும் என் சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இங்கே வந்து என்னோடய லோகோ காமிக்குது பாருங்கள், இந்த லோகோ மேலே கிளிக் பண்ணிவிட்டு என் சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வாரம் நியூஸில் உங்களை பார்க்கும் வரை உங்களை இந்த விடை பெறுவது உங்கள் மஞ்சுரேமோ. நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க மஞ்சு டெக் வீக்லி ஹைலைட்ஸ்.